Hi viewers, welcome to waytobrightzone. இன்னைக்கு நாம பார்க்க போறது போன வீடியோட கண்டினியூவேஷன் ஆன seaweed packaging பத்தி தான். நாட்ப்ளா நிறுவனம் பிளாஸ்டிக்குக்கு மாற்றாக seaweed packaging-ஐ உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். நாட்ப்ளா ஃபவுண்டர்ஸ் பிளாஸ்டிக்குக்கு மாற்றாக ஏன் seaweed சொல்யூஷனாக பார்க்குறாங்க, seaweed packaging உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம போன வீடியோவிலே பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் seaweed packaging ப்ரொடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ seaweed ஏன் பிளாஸ்டிக் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனாக பார்க்குறாங்க நாட்ப்ளா ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் குளோபலி அபண்டன்ட், எக்கோ ஃப்ரெண்ட்லி. இது வளர்கிறதுக்கு எந்த ஒரு லேண்ட் யூஸோ ஃபர்டிலைசரோ பெஸ்டிசைட்ஸோ தேவையில்லை. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இவங்க பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த சீவீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. ஸோ ஜஸ்ட் இமேஜின், எந்த ஒரு ஃபர்டிலைசரும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடியது இந்த சீவீட். அதே மாதிரி இந்த சீவீடில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் நிறைஞ்சிருக்கு. இந்த சீவீட்ஸில் நேச்சுரல் பாலிசாக்ரைட்ஸ் இருக்குது. ஆல்ஜினேட்ஸ், கேரகீனன், ஃபியூகாய்டன்ஸ், உல்வன்ஸ் அண்ட் லாமினாரின்ஸ்னு. இது பயோடிகிரேடபிள் அண்ட் டிகம்போஸ் நேச்சுரலி. மெயினாக இது நான் டாக்ஸிக், ஆன்டி ஆக்சிடென்ட் கேப்பபிலிட்டி இருக்குது. அண்ட் இது எக்ஸலண்ட் ஃபிலிம் ஃபார்மிங் எபிலிட்டி இந்த சீவீட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் நாட்ப்ளா ஃபவுண்டர்ஸ் பிளாஸ்டிக் ப்ராப்ளம்க்கு சீவீடை ஒரு சொல்யூஷனாக பார்க்குறாங்க. இப்போ நாம் seaweed பேக்கேஜிங் ப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். seaweed பேக்கேஜிங் ப்ரொடக்ஷனில் மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெட் சீவீட்லேருந்து கேரகீனனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப் கேரகீனன் குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட். தேர்ட் ஸ்டெப் எடிபிள் ஃபிலிம் ப்ரிப்பரேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ரெட் சீவீட்லேருந்து கேரகீனனை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த ரெட் சீவீடை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாட்டரில் 24 hours சோக் பண்ணுறாங்க. அதை 1:15 ரேஷியோவில் வாட்டரோட வாஷ் பண்ணுறாங்க. 120 degree Celsius for 15 minutes. இப்போது அந்த மிக்சரை ஹோமோஜனைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை மெத்தனாலை பயன்படுத்தி பிரித்து எடுத்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணுறாங்க. நமக்கு கேரகீனன் பவுடர் கிடச்சிருது. இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு நாம ரெட் சீவீட்லேருந்து கேரகீனனா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேரகீனன் குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது கேரகீனன் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அது கேரகீனன் குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த கேரகீனன் பவுடரை 0.1 நார்மாலிட்டி சோடியம் ஹைட்ராக்சைடில் நம்ம டிசால்வ் பண்ணுறாங்க. அதோட 1 ml ஆஃப் கால்சியம் குளோரைட் ஆட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஜெல் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஜெல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா அது கேரகீனன் ப்ரெசன்ஸாக குறிக்குது. தேர்ட் ஸ்டெப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எடிபிள் ஃபிலிம்ஸ். இப்போது இந்த கேரகீனன் பவுடரை டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் எடுத்துக்கிறாங்க. அதோட 80 ml வாட்டர் ஆட் பண்ணி டெம்பரேச்சர் 70 degree Celsius ரீச் ஆகிற வரைக்கும் அதை நல்லா பாயில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதை பாம் ஆயிலோட திருப்பி பாயில் பண்ணுறாங்க. பாயில் பண்ணதுக்கப்புறம் பிளேட்டில் போர் பண்ணுறாங்க ஷேப் கான்ஃபிகரேஷனுக்கு. இப்போது இந்த எடிபிள் ஃபிலிம் ஃபர்தர் அப்ளிகேஷன்ஸ்க்கு அதை பயன்படுத்தப்படுது. இப்போ நம்ம இதோட யூசஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ளெக்சிபிள் ஃபிலிம் பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கை ரீப்ளேஸ் பண்ண உருவாக்கப்பட்டது. இந்த ஃபிலிம் ட்ரை குட்ஸ், அதே மாதிரி லோ வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெட் குட்ஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம நாட்ப்ளாவோட மற்ற ப்ராடக்ட்ஸ் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஓஹோ ப்ராடக்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஷாஷே, கோட்டிங்ஸ், ஃபிலிம் ராப்ஸ், டேக்அவே பாக்ஸஸ் அண்ட் பேப்பர், இது எல்லாமே நாட்ப்ளாவோட மற்ற ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே அவங்க seaweed பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. டேனியல் வெப் அப்படின்றவர் பிளாஸ்டிக் சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் 99 பீசஸ் ஆஃப் பிளாஸ்டிக் தூக்கி எறியப்படுறதும், லாக்டவுன் சமயத்தில் 120 பீசஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஒரு வாரத்தில் தூக்கி எறியப்படுறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணுன்றதுக்காக நாட்ப்ளா நிறுவனம் எந்த ஒரு சிந்தட்டிக் கெமிக்கல்ஸும் பயன்படுத்தாத, அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப், கிரீஸ் ப்ரூஃப் லைனிங்கோட டிஸ்போசபிள் ஃபுட் கண்டெய்னர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப் ஆன்லைன் ஃபுட் ஆர்டரிங் சர்வீஸான ஜஸ்ட் ஈட்டோட சேர்ந்து 30,000 டேக்அவே பாக்ஸஸை டிஃப்ரெண்ட் UK ரெஸ்டாரண்ட்ஸில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேக்அவே கார்ட்போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 3 to 6 வீக்ஸில் டிகம்போஸ் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாட்ப்ளாவோட இன்னொரு ப்ராடக்டான பேப்பரை எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். ஃபிலிம், சாஷே, கோட்டிங்ஸ் உருவாக்கி லெஃப்ட் ஓவர் ஃபைபரில் இருந்து பேப்பர் தயாரிக்கப்படுது. இது கிஃப்ட் ரேப்பாகவும் க்ளோத் ஸ்டாக்காகவும் பயன்படுத்தலாம். நாட்ப்ளா நிறுவனத்துக்கு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் என்விரான்மெண்டல் ப்ரைஸான எர்த் ஷாட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. பில்ட் அ வேஸ்ட் ஃப்ரீ வேர்ல்ட் கேட்டகரியில் எர்த் ஷாட் ப்ரைஸ் 2022 அவார்ட் நாட்ப்ளா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.